விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தாய்லாந்திலிருந்து கொண்டு வருவதற்கு தயாராக வைத்திருந்த ஆயுதங்களை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தற்போது கொள்கலன் மூலமாக நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜெர்மனியில் உள்ள தனது புலம்பெயர்ந்த மக்களும் மிகுதியான ஆயுதங்கள் அனைத்தையும் குறித்த கொள்கலன்கள் மூலமாக அண்மையில் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்ததாக கூறியுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, சில மாதங்களுக்கு முன்பாக 323 கொள்கலன்கள் வெளியே சென்றதாக ஒரு செய்தி வெளியானது. இப்பொழுது இதை சொன்னால் என் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு வாய்ப்புண்டு. எனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. இருந்தாலும் இதை சொல்லியாக வேண்டும். தேர்தலுக்கு முன்னதாக எமது ஜனாதிபதி ஜெர்மனிக்கு சென்றார். புலம்பெயர்ந்தோரை சந்தித்தார். அப்போது இந்த நாட்டில் செய்ய முடியாத பல காரியங்களை செய்வதாக உறுதியளித்தார். தாய்லாந்தில் இருந்து கொள்கலன்களில் பிரபாகரனுடைய பொருட்கள் தான் இருந்தது. அதை நான் உறுதியாகவும் பயப்படாமலும் சொல்கின்றேன். இதன் பின்னர் எனக்கு மரண அச்சுறுத்தல் வரலாம், ஆனால் எனக்கு பயமில்லை. 2009 ஆண்டுக்கு முன்னர் பிரபாகரன் கொண்டு வரவிருந்த பொருட்கள் தாய்லாந்தில் மிச்சமாக 2009 ஆண்டுக்கு முன்னர் பிரபாகரன் கொண்டு வர இருந்த பொருட்கள் தாய்லாந்தில் மிச்சமிருந்த நிலையில் அந்த 2009 ஆண்டுக்கு முன்னர் பிரபாகரன் கொண்டு வர இருந்த பொருட்கள் தாய்லாந்தில் மிச்சமிருந்த நிலையில் அந்த பொருட்களை குமரன் பத்மநாதன் எனப்படும் KP மூலமாக இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளார். இப்படித்தான் மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர் குழுவினர் எனக்கு தொடர்பு கொண்டு இந்த விடயம் பற்றி கூறினார்கள். இறுதியாக எஞ்சிய ஆயுதங்கள் அந்த கொள்கலன்களில் தான் கொண்டு வந்துள்ளனர். ஆனால் என்னால் இதை நிரூபிக்க முடியாது. ஆனால் நான் பொறுப்புடன் தான் சொல்கின்றேன். அந்த 323 கொள்கலன்களிலும் எங்கள் பிரபாகரனுடைய ஆயுதங்களே இறந்துள்ளது. இதை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார்.